ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற 8 வயது சிறுமி வாழ்ந்தாள். பெரிய பழுப்பு நிற கண்கள், 2 நீண்ட சிகை பின்னல்கள், எப்போதும் சிவப்பு ரிப்பன். அவள் மிகவும் நல்ல மனம் கொண்ட குழந்தை, அன்பு நிறைந்தவள், எப்போதும் சிரிப்பு நிறைந்தவள். ஆனால் அவளுக்கு ஒரு கஷ்டமான பழக்கம் இருந்தது. அவள் எப்போதும் மக்களை துரத்திக் கொண்டே இருப்பாள். நண்பர்களை விளையாட வரத் துரத்துவாள், உறவினர்களை பேச வரத் துரத்துவாள். ஒவ்வொரு நாளும் யாரையாவது கெஞ்சுவாள், யாரையாவது தன் அருகில் இருக்க சொல்வாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் அவளை விட்டு போய்விடுவார்கள். அப்புறம் சிறிய மீரா கண்ணீருடன் வீட்டுக்கு திரும்புவாள். ஒரு நாள் அவளுடைய மிகவும் நெருங்கிய தோழி பிரியா சொன்னாள், என்னை எப்போதும் பின்தொடர்ந்து வராதே, நீ எப்போதும் என்னை சுற்றியிருக்க நினைக்கிறாய், அது ரொம்ப அதிகம் மீரா, என்னை விடு. இந்த வார்த்தைகள் கல்லால் வெட்டியது போல் மீராவின் மனசை காயப்படுத்திவிட்டது. மீரா தரையில் உட்கார்ந்து அழுதாள். அந்த நேரத்தில் அறையின் மூலையில் தாத்தா அமைதியாக ஒரு கூடை நெய்து கொண்டிருந்தார். வெள்ளை தாடி, முகத்தில் சுருக்கங்கள், ஆனால் கண்களில் நல்ல மனம் தெரியும். அவர் மீரா அழுவதைக் கேட்டார், ஆனால் உடனே நிறுத்த முயற்சிக்கவில்லை. அழுகை மெதுவாக குறைந்தபோது அவர் மெதுவாக சொன்னார், மீரா, என்னோடு வா, உனக்கொரு விஷயம் காட்டணும். அவர்கள் வீட்டின் பின்புறம் சென்றார்கள். அங்கே ஒரு சிறிய வெள்ளை ஆடு புள்ளி மரக்கம்பத்தில் கட்டப்பட்டிருந்தது. தாத்தா சில புல்லை எடுத்தார், புள்ளியை நோக்கி வேகமாக நடந்தார். உடனே புள்ளி பின்னால் சென்றது, காதுகளை ஆட்டி முகத்தை திருப்பிக் கொண்டது. பிறகு தாத்தா திடீரென நின்றார். அந்த புல்லை ஒரு கல்லின் மேல் வைத்தார், பின்னர் 2 படி பின்னால் சென்றார், அமைதியாக நின்றார். சில நொடிகள் எதுவும் நடக்கவில்லை. பிறகு மெதுவாக, மிக மெதுவாக புள்ளி தன் கழுத்தை நீட்டியது, காற்றை மணந்தது, தாத்தாவை பார்த்தது, ஒரு சிறிய படி முன்னே வந்தது, பிறகு இன்னொரு படி. சில நொடிகளில் அது கல்லை அடைந்தது, புல்லை சாப்பிட்டது, பிறகு மெதுவாக தாத்தாவின் கையை தன் முகத்தால் தொட்டது. தாத்தா சிரித்தார். அவர் மீராவை பார்த்து கேட்டார், நான் அவளை துரத்தினேனா? மீரா மெதுவாக சொன்னாள், இல்லை. நான் துரத்தாமல் நின்றவுடனே அவள் என்னிடம் வந்தாளா? ஆமாம். தாத்தா மீராவின் கைகளை தன் கைகளில் பிடித்தார். மீரா, மக்களும் இந்த ஆட்டை மாதிரியே தான். நீ அவர்களை அதிகமாக துரத்தினால் அவர்கள் இன்னும் தூரம் ஓடுவார்கள். நீ அவர்களை இருக்க கெஞ்சினால் அவர்கள் போகவே விரும்புவார்கள். அது நீ மோசமானவள் என்பதற்காக இல்லை, நீ போதுமானவள் இல்லை என்பதற்காகவும் இல்லை. அது வாழ்க்கையின் இயல்பு, கேட்டாள் மீரா. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் தாத்தா? நான் துரத்தாவிட்டா அவங்க எப்படி வருவாங்க? தாத்தா ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்தார். மீராவையும் அருகில் உட்கார வைத்தார். மாலை சூரியன் வானத்தை ஆரஞ்சு இளம் சிவப்பு நிறமாக மாற்றிக் கொண்டிருந்தது. காற்று மெதுமாக புல்லை அசைத்தது. தாத்தா சொன்னார், நீ அந்த கல்லின் மேல் இருக்கும் புல்லாக மாற வேண்டும். நீ உன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். உன் படிப்பு, உன் ஓவியம், உன் சிறிய தோட்டம், காலை பிரார்த்தனை, உன் வாழ்க்கையை நல்ல விஷயங்களால் நிரப்ப வேண்டும். நீ உன்னுள் இவ்வளவு நிறைவாக, ஒளியாக வளர்ந்தால் மக்கள் தூரத்திலிருந்தே அந்த வெப்பத்தை உணர்ந்து உன்னிடம் வருவார்கள். நீ கெஞ்சுவதற்காக அல்ல, அவர்கள் வர விரும்புவதால். அடுத்த நாள் மீரா பிரியாவை தேடி செல்லவில்லை. வீட்டின் முன் மண்ணில் மனிதால் ஒரு குச்சியால் படம் வரைய ஆரம்பித்தாள். ஒரு நதி வரைந்தாள், ஒரு மரம் வரைந்தாள், பெரிய இறகுகள் கொண்ட ஒரு பறவை வரைந்தாள். அவள் அந்த உலகத்தில் மூழ்கியிருந்தாள், நேரம் போவதே கவனிக்கவில்லை. 1 மணி நேரத்திற்குப் பிறகு அவள் பின்னால் ஒரு குரல் கேட்டது. என்ன வருகிறாய்? அது பிரியா. மீராவின் மனம் துள்ளியது. ஆனால் தாத்தாவின் பாடம் நினைவுக்கு வந்தது. அவள் ஓடவில்லை, அவள் கையை பிடிக்கவில்லை. அவள் சிரித்து சொன்னாள், தூரம் பறக்கும் ஒரு பறவை, வந்து பாரு. பிரியா அருகில் வந்தாள். இருவரும் அன்ற நாள் முழுவதும் வரைந்து, சிரித்து, கதைகள் சொல்லி விளையாடினார்கள். யாரும் யாரையும் துரத்தவில்லை. ஆண்டுகள் சென்றன. மீரா அந்த பாடத்தை மனதில் வைத்துக் கொண்டாள். சிலர் வாழ்க்கையிலிருந்து சென்றார்கள், சிலர் திரும்பி வரவில்லை. அது அவளுக்கு வலித்தது. ஆனால் அவள் இனிமேல் ஒருபோதும் யாரையும் துரத்தவில்லை. அவள் தன்னை ஒரு தோட்டம் போல வளர்த்தாள். படிக்க கற்றுக்கொண்டாள், பாடல்கள் கற்றுக்கொண்டாள், அம்மாவுக்கு சமைக்க உதவினாள், தாத்தாவுடன் மாலை நேரம் உட்கார்ந்தாள்.
அவள் வளர்ந்தாள். பிறகு மக்கள் வந்தார்கள், நல்லவர்கள், உண்மையானவர்கள். அவர்கள் வந்தது அவள் கெஞ்சியதால் அல்ல, அவளுடைய வாழ்க்கை வெப்பமாக அழகாக இருந்ததால். மீராவுக்கு 20 வயதாகும்போது தாத்தா இறந்தார். அவள் பல நாட்கள் அழுதாள். ஒரு மாலை அவள் வீட்டின் பின்புறம் சென்றாள். அங்கே வயதான புள்ளி இன்னும் கம்பத்தில் கட்டப்பட்டிருந்தது. மீரா சில பச்சை இலைகளை கல்லின் மேல் வைத்தாள். பின்னர் 2 படி பின்னால் நின்றாள். புள்ளி மெதுவாக வந்து அந்த இலைகளை சாப்பிட்டது. மீரா கண்ணீருடன் சிரித்தாள். ஏனென்றால் அவளுக்கு இப்போது முழுமையாக புரிந்தது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் என்னவென்றால், துரத்துவதை நிறுத்து. உன்னை உருவாக்க ஆரம்பி. உனக்காக உண்மையில் இருப்பவை ஒரு நாள் கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அன்பான ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம் பிக் தீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.